ஓம் சாந்தி. 18/6/2026 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, அத்தீந்திரிய சுகத்தை செய்ய வேண்டுமெனில் நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்ற நினைவில் இருங்கள். ஒருவேளை தந்தை மறந்து விட்டீர்கள் என்றால் அந்த சுகம் இல்லாமல் போய்விடும். எந்த குழந்தைகள் ஒருவரிடம் தனது அனைத்து சம்பந்தங்களையும் இணைத்துள்ளனரோ, யார் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்கின்றனரோ, எந்த தேகதாரியும் நினைவு செய்வதில்லையோ அவர்களுக்குத்தான் நிலையான மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை தேகதாரியின் நினைவு இருந்ததென்றால் மிகவும் அழ வேண்டியிருக்கும். உலகத்தின் எஜமானன் ஆகக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் அழக்கூடாது. இனிமையான குழந்தைகளே, நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று தந்தை கூறுகின்றார். இதனை மறந்துவிட்டால் அழுவீர்கள். சீச்சி, உலகத்தின் மீது புத்தி சென்று விடும். தந்தையின் நினைவு இருப்பதன் மூலம் அத்தீந்திரிய சுகத்தின் உணர்வு இருக்கும். ஒவ்வொரு மூச்சுக்கும் நான் பாபாவின் குழந்தை என்ற நினைவிருக்க வேண்டும். சாது, சந்நியாசிகள் முதலானவர்கள் யாருக்கும் தந்தையிடமிருந்து முக்தி, ஜீவன் முக்தி எப்போது கிடைக்கும் என்பது தெரியாது. ஏனென்றால் பகவானையே ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். மிகவும் அன்பான தந்தை. அவரை விட அன்பான பொருள் வேறு எதுவும் இல்லை. ஸ்ரீ நாராயணனை பகவான் நாராயணன், பகவான் லக்ஷ்மி என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ராஜ்யம் செய்துவிட்டு எங்கு சென்றார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் ஒருவருக்கும் தெரியாது. ஓ பகவானே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே என்று மட்டும் மகிமை பாடியுள்ளார்கள். ஆனால் அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கின்றார் என்பது யாருடைய புத்தியிலும் புரிந்து கொள்வதில்லை. எப்படிப்பட்ட சுகத்தை அனைவருக்கும் கொடுத்தார், மேலும் எப்போது அனைவருடைய துக்கத்தையும் நீக்கினார் என்பதை பற்றி யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். சொர்க்கம் என்று எதை சொல்லப்படுகின்றது என்பது கூட தெரியவில்லை. சந்நியாசிகள் ஜோதியோடு ஐக்கியமாகிவிட்டனர் என்று கூறுகின்றனர். சிலர் பிறகு நிர்வாண தாமத்திற்கு சென்றார்கள் என்று கூறுகின்றார்கள். நிர்வாணம் என்பது கூட ஆத்மா வசிக்கும் இடம் அல்லவா? ஜோதியில் ஜோதியாக ஐக்கியம் விஷயமே இல்லை. ஜோதியில் கலந்து விட்டால் பிறகு ஆத்மா முடிவடைந்து விடுகின்றது. இந்த விளையாட்டே முடிவடைந்துவிடும். இந்த நாடகத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது. சந்நியாசிகள் கூட தூய்மையின் ஆதாரத்தில் பாரதத்தை நிலை நிறுத்தினார்கள். துவாபர யுகத்தில் பாரதத்தின் சேவை செய்தார்கள். சந்நியாசி தர்மம் மட்டும் இல்லாமல் இருந்தால் பாரதம் ஒரேடியாக விகாரங்களால் எரிந்து சாம்பலாகி தூய்மையற்றதாக ஆகியிருக்கும். முதலில் அவர்களுக்குள் தூய்மையின் சக்தி இருந்தது. அதன் மூலம் பாரதத்தை காப்பாற்றினார்கள். தேகதாரிகளின் நினைவினால் எந்த லாபமும் கிடையாது. அம்மா இறந்தாலும் அல்வா உண்ண வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஒரு தந்தையின் நினைவில்தான் வருமானம் உள்ளது. இச்சமயத்தில் தந்தை நினைவு செய்யாவிட்டால் பின்னர் வருந்த வேண்டி இருக்கும். நீங்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். அப்போதுதான் மாயின் அடி விழுகின்றது. சொர்க்கத்தில் எந்த விகாரம் இருக்காது. ஒருவேளை அங்கும் விகாரங்கள் இருந்தது என்றால் பிறகு சொர்க்கம் மற்றும் நரகத்துக்குடைய என்ன வேறுபாடு என்பது இருக்கும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஒரு தந்தையுடையவராக ஆகுவது சித்தி வீடு போல் அல்ல. இப்படிப்பட்ட தந்தையிடம் சம்பந்தத்தை இணைப்பது என்பது சமயம் தேவைப்படுகின்றது. ஷிவ் பாபாவின் நினைவில் இருப்பது என்பது மிகவும் முயற்சிக்க வேண்டிய விஷயமாகும். சிலர் ஞானத்தில் 50 வருடங்களாக இருக்கலாம். ஆனாலும் முழு நாளில் ஷிவ் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. அனைவரையும் மறந்து ஒருவரை நினைவு செய்வது என்பது மிக மிக உழைக்க வேண்டிய விஷயம். சிலர் 1% நினைவு செய்கின்றனர், சிலர் 2%, சிலர் 0.5% கூட நினைவு செய்வது கடினமாக இருக்கின்றது. நாம் வாழ்ந்தபடியே இறந்து தந்தை உடையவராக ஆகியுள்ளோம்.
புதிய உலகத்துக்குச் செல்வதற்காக உங்களுக்கு நிலையான குஷி என்பது இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக, செல்வம் மிக்கவராக ஆகிறீர்கள். சக்கரத்தை அறிவதன் மூலம் சக்கரவர்த்தி ஆகிவிடுவோம். இந்த பழைய உலகம் என்பது மீண்டும் சுடுகாடாக மாறப்போகின்றது. ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தொட்டான் சுருங்கியாக ஆகக்கூடாது. ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறந்து வாடிப்போய் விடக்கூடாது. இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில்தான் வருமானம் உள்ளது. ஆதலால் தேகதாரிகளை நினைவு செய்து அழக்கூடாது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து உலக ராஜ்யத்தை பெற வேண்டும். உயர்ந்த வழிமுறையின் ஆதாரத்தில் மாயாவி நட்பின் தாக்கத்திலிருந்து அப்பாற்பட்டு விலகி இருக்கக்கூடிய சக்தி ஸ்வரூபம் ஆகுக. உறவினர்கள் நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை, நட்பு சரியாக இல்லை, இதன் காரணம் எங்களால் சக்திசாலியாக ஆக முடியவில்லை என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்பது, புகார் என்பது இருக்கின்றது. ஆனால் உயர்ந்த வழிமுறையின் அடிப்படையில் ஞான ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம் என்ற வரதானங்களை பெற்றவர்களாக ஆகி உங்களுடைய மனோநிலையை அசையாத ஒன்றாக ஆக்குங்கள். சாட்சியாக இருந்து ஒவ்வொருவரின் பங்கையும் பாருங்கள். உங்கள் சதோகுண பங்கள் நிலைத்திருங்கள். எப்போதும் தந்தையின் துணையில் இருந்தால் தமோகுண ஆத்மாக்களின் நட்பின் தாக்கம் உங்கள் மீது ஏற்படாது. கர்ம யோகி என்பவர் கர்மம் என்னும் கல்ப விருட்சத்தின் கிளையில் அமர்ந்து கர்மம் செய்தாலும் பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். சிலருக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தன்மை குணமாக நேச்சராக இருக்கும்போது தான் விரும்பவில்லை என்றாலும் அந்த குணத்தின்படி நடப்பார்கள். நான் விரும்பவில்லை, ஆனால் இது என்னுடைய இயல்பான குணம் என்று கூறுவார்கள். அதுபோலவே குழந்தைகளாகிய உங்களுடைய சரளத்தன்மை என்பது அனைவருக்கும் நீங்கள் சகஜ யோகியாக, இயற்கையாகவே யோக நிலையில் இருப்பவர் என்ற அனுபவத்தை கொடுக்க வேண்டும். என்ன செய்வேன், எப்படி யோகா செய்வேன் போன்ற பேச்சுக்கள் முடிவுக்கு வரட்டும். நீங்கள் எப்போதும் சக யோகியாக இருக்கின்றீர்கள் என்றாலே நீங்கள் யோகியாக இருக்கிறீர்கள் என்பதாகும். இந்த ஒரு விஷயத்தை குணமாகவும் மற்றும் இயல்பானதாகவும் ஆக்குவதன் மூலம் அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முழுமை அடைவீர்கள். நல்லது.